முதல்ல வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது உங்களோட பேரன்பை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை ஒரு முறையும் பார்க்கும்போது, இந்த முறை மகாராஜா படத்துக்காக பார்க்கும்போது முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். என்னாச்சு? Thank you so much. എല്ലാവർക്കും നമസ്കാരം. Thanks a lot for coming here. ഒരുപാട് സ്നേഹത്തോടെയാണ് നിങ്ങളെല്ലാവരും ഈ പടത്തെ, ഈ തമിഴ് സിനിമ മഹാരാജയെ നിങ്ങൾ ഹൃദയത്തിലേക്ക് കയറ്റിയിരിക്കുന്നത്. പതിവ് പോലെ മലയാളം ഓഡിയൻസിന് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് തമിഴ് സിനിമകൾ വെൽക്കം ചെയ്യാനും നല്ല പടങ്ങൾ ആസ്വദിക്കാനും. നല്ല സബ്ജക്റ്റൊന്നുമില്ല, അതിന് പുറമെ കമേഴ്ഷ്യൽ വളരെ മാസ് മസാലയുള്ള പടങ്ങൾ വരെയുടെ വളരെ നന്നായിട്ട് ഓടിയ ചരിത്രമുണ്ട്. പക്ഷേ ഇതെല്ലാം കൂടെ ഒന്നിച്ച് കലർന്ന ഒരു പടമാണ് മഹാരാജ. ആൻഡ് മോർ ദൻ എനിത്തിങ്, ഞാനൊരു മലയാളിയാണ്. അപ്പം എനിക്കറിയാം എത്ര ഇഷ്ടമുള്ള ഒരു നടനാണ്, ഒരു ആർട്ടിസ്റ്റാണ് വിജയ് സേതുപതി എന്നുള്ളത്. ആൻഡ് വി ഓൾ ലവ് ഹിം, ഐ ലവ് ഹിം, ആൻഡ് ഐ എം സോ ഹാപ്പി ദറ്റ് ദിസ് ഫിലിം ഇസ് റിയലി ബീങ് വെൽക്കംഡ്. ഇറ്റ് ഓൾസോ ബീങ് സ്പെഷ്യൽ ദാറ്റ് ഇറ്റ് ഇസ് ഹിസ് 50th ഫിലിം. ഒരു മലയാളിയായിട്ട് ഇതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ കഴിഞ്ഞതിൽ എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. ഒരുപാട് കാലത്തിന് ശേഷമാണ് ഒരു നല്ല സിനിമ എനിക്ക് തമിഴിൽ ചെയ്യാൻ പറ്റിയത്, അതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ പറ്റിയത്. തമിഴിലെ ഒരു പക്ഷേ ആദ്യമായിട്ടായിരിക്കും ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് ഫിലിമിൻ്റെ ഒരു ഭാഗം എനിക്കാകാൻ കഴിഞ്ഞത്. സോ എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം ദിസ് ഇസ് എ വെരി വെരി ബിഗ് ഓപ്പണിംഗ് ഫോർ മീ. ഐ താങ്ക് ദി എൻറ്റയർ ടീം ഫോർ ദിസ് ഓപ്പർച്യൂണിറ്റി. നിതിലൻ ഇസ് എ ഫിനോമിനൽ ഫിലിം മേക്കർ. അദ്ദേഹത്തിൻ്റെ കഥ പറയുന്ന രീതി, സ്ക്രീൻ പ്ലേൻ്റെ ഒരു രീതി, ആൻഡ് ഫിലോമിൻ ഓഫ് കോഴ്സ് ദി എഡിറ്റർ, യു ഓൾ നോ. ആൻഡ് നിങ്ങളെല്ലാവരും മനസ്സിൽ കേട്ടിരിക്കുന്ന ഒരു പേരാണ് ഫിലോമിൻ. And he's the editor of the film. I really wish he was here to say hi to all of you. But nevertheless, I'm really happy to have done this film and to bring it here to Kerala. And I want to thank you all from the bottom of my heart for making it such a big hit and really being such a big encouragement. Enikku matramalla, പക്ഷേ for our entire team. അപ്പോൾ താങ്ക്സ് എ ലോട്ട്. ഇവിടെ ഈ സിനിമ വിതരണം ചെയ്ത് ഇദ്ദേഹത്തിനോട് നന്ദി അറിയിക്കുന്നു. ഫോർ എവറിബഡി, പ്രസ്, മീഡിയ, ഫോർ ഓൾ യുവർ സപ്പോർട്ട് ആൻഡ് ഫോർ ദ ടേൺ ഔട്ട്, അമേസിംഗ് ടേൺ ഔട്ട്. താങ്ക്സ് ടു ഓൾ ഓഫ് യു ഫോർ കമ്മിങ് ഹിയർ ആൻഡ് വെൽക്കമിങ് ഓൾ ഓഫ് us. താങ്ക് യു. விஷ்ணுதேவ், மிஸ் லிட்டில் ராவத்தோட டேரக்டர், என் ஃப்ரெண்டு, ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வந்திருந்தார், அதனால் மரியாதைக்கு மேலே உட்கார வச்சுருக்கேன். அவன் படம் பார்த்துட்டான், அவனுக்கு படம் பிடிச்சது. எங்களோட படம் பார்த்து ஒருத்தர் பேசினா நல்லா இருக்கும்ல. நீ 2 வார்த்தை சொல்கிறான். தேங்க்ஸ் அண்ணா. எனக்கு விஷ்ணுவோட படம் ரொம்ப பிடிச்சது, மிஸ் லிட்டில் ராவத்தர். நான் பார்த்து யாரும் எனக்கு ரெஃபர்லாம் பண்ணல. நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் பார்த்துருக்கும்போது ஒரு போஸ்ட் ஒரு ரொம்ப டால் கையும் ஷார்ட் கௌரியும் ஒரு போஸ்ட் இந்த போஸ்ட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஜெனரலாக இன்றைக்கி நமக்கு இந்த அமேசான் இல்லை ஓடிடி, இங்கே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு படம் பார்க்குறதுக்கு யாரும் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த படம் இருக்குது, இந்த லாங்குவேஜில் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. எனக்கு சில சமயம் ரொம்ப ரேண்டமாக சில சமயம் படம் பார்க்கலான்னு உட்காருவேன். அது என்ன பிரச்சனைனா, இந்த ஃப்ளைட்டில் வீட்டிலலாம் உட்காந்து ஏதாவது படம் பார்க்கலான்னு உட்காரும்போது எந்த படம் பார்க்கலாம் தேடி டயர்டாகிடுவோம். அப்புறம் படமே பார்க்க மாட்டோம். ஃப்ளைட்டில் அதில் ஊர் சேர்ந்துடும். ஸோ இந்த படத்தை ஓகே நம்ம பார்த்தோன்னே இந்த படம் இதை பண்ணுறது, நம்ம வில் வாட்ச் தட் ஃபில்ம்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாட்ச்டு. ஆனால் ஐ டோன்ட் நோ, நான் எதையுமே யோசிக்காமல் பார்த்தேன். ஐ டோன்ட் நோ த டைரக்டர், ஐ டோன்ட் நோ த ஹீரோ, ஐ ஜஸ்ட் நோ தட் கௌரி ஆக்டட் இன் மை ஃபில்ம் 96. ஸோ அப்படி ரொம்ப ரேண்டமாக பார்த்த படம் தான் மிஸ் லிட்டில் ராவத்தர். ஐ ஜஸ்ட் லவ் இட். அப்புறம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணேன். அப்புறம் அவனை கூப்பிட்டு பேசினேன். அண்ட் ஹி வாஸ் மோர் ஸ்வீட். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவனை கூப்பிட்டேன், எனக்கு ஏதாவது கதை இருந்தால் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்தான், இங்கே வரும்போது ஒரு பெரிய மெசேஜ் போட்டான். ஸோ
எல்லா இடத்துக்கும் போய் நாங்களே எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரிப்பீட்டேஷன் அப்படி தான் இருக்குது. எந்த ஊர் போனாலும் இவ்வளவு ஈக்குவலாக வந்து அதுக்கு படத்தை ரிசீவ் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஓரளவு ஓடிடும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். ஓகே, அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் நிஜமாக எதிர்பார்க்கல. அது எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்கள், ப்ரெஸ், மீடியா, எவ்ரிபடி அவங்க தான் முக்கியமான காரணம். இனிமேலும் இந்த படத்தை பற்றி எது பேசுகிறதுக்கும் எங்ககிட்ட வார்த்தை இல்லை. உங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் முடியுது. அது தவிர என்கிட்ட வெறும் இல்லை. பட் நாங்கள் எல்லாருமே வழக்கமாக ஒரு படம் ஹிட் ஆகும்போது ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, ஹீரோவுக்கு, ஹீரோயினுக்கு, மெயின் காஸ்ட்டுக்கு பண்ணவங்களுக்குலாம் ஒரு பெனிஃபிட், ஒரு 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 அடையாளம் அதிகப்படுத்திருக்குன்னு அர்த்தம், ஒரு ஐடென்டிட்டி கூடி இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேரையும் ஜனங்க கவனிச்சிருக்காங்க, அத்தனை பேரும் ஜனங்களோட மனசில் இருக்காங்க. அதுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் தரும். வளர நன்றி. தேங்க்யூ. இப்போ விஷ்ணு ஒரு 2 வார்த்தை நான் உனக்கா தேங்க்யூண்ணா. என்ன சொல்லுறது, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் அபவுட் மீ. കണ്ടിപ്പാണ് ഇല്ല ഞാനത് എക്സ്പെക്ട് ചെയ്തില്ല. പെട്ടെന്ന് അണവനെ വിളിച്ചിട്ട് ഇവിടെ കിട്ടിയത്. ഇറ്റ്സ് നോട്ട് അബൌട്ട് മീ. ഇതിപ്പോ മഹാരാജയുടെ പ്രൊമോഷനാണ്. സോ ഇറ്റ്സ് ഓൾ അബൌട്ട് മഹാരാജ. ഞാൻ പടം കണ്ടു, ഭയങ്കര വർക്കായി. ഐ മീൻ ഈ അടുത്ത കാലത്ത് എനിക്ക് അത്ര ഒരു പ്രോപ്പർ മാസ് ആൻഡ് ക്ലാസ് പെർഫെക്റ്റ്ലി ബ്ലെൻഡ് ചെയ്തിട്ടൊരു പടം ഞാൻ കണ്ടില്ലായിരുന്നു. ടോപ്പ് ഓഫ് ദാറ്റ് ആക്ച്വലി കുറെ നമുക്ക് ഒരുപാട് ഇങ്ങനെ കരയും, ഒരുപാട് ചിരിക്കും, ഒരുപാട് എക്സ്പ്രസ് ചെയ്യുക വേണ്ട. അത് അത്രയും ഡെപ്തിൽ ഉൾക്കൊണ്ട് ആ സ്ക്രീനിൽ കാണുമ്പോഴത്തേക്കും കുറെ അധികം അതിനകത്ത് പറയുന്നത് പോലെ തോന്നി. റിയലി ലവ് ദാറ്റ് ഫിലിം ആക്ച്വലി. எல்லாரும் படம் കാണുന്നതാണ്. இட்ஸ் நாட் அபௌட் மீ. தேங்க்ஸ் விஷ்ணு. தேங்க்யூ. நான் எம்பரஸ் பண்ணுறதா செய்யப்பட்டேன். தேங்க்ஸ் விஷ்ணு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். നമ്മുടെ വേദിയിൽ ഉള്ളത് നമ്മുടെ പ്രൊഡ്യൂസർ സുധൻ സാർ ഉണ്ട്. ഒപ്പം നമ്മുടെ കേരള ഡിസ്ട്രിബ്യൂട്ടർ വേദിയിൽ സന്നിഹിതരായിട്ടുണ്ട്. ഇനി നിങ്ങളുടെ ചോദ്യത്തിന്റെ ഊഴമാണ്. നിങ്ങൾക്ക് മഹാരാജയെ കുറിച്ചുള്ള ചോദ്യങ്ങൾ നമ്മുടെ ഗസ്റ്റിനോട് ചോദിക്കാം. சார், அவர் பேர் சுதன், எங்கள் ப்ரொடியூசர். பட் ஜென்ரலி ஹி டோன்ட் டாக், ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். எஸ், ஒன்லி எக்ஸிக்யூட்ஸ். எஸ் சார், கேளுங்க சார். தேங்க்யூ சார். சார், உங்கள் பேர் என்ன சார்? யுவர் ஜென்டில்மேன் சார். யுவர் ஜென்டில்மேன் சார். சீரியஸ்லி சார், I should learn this thing from you, sir. You know that clap, how much it made me happy. You are a true gentleman. Oh, then you are a great gentleman. Yes, sir. கியூட்டு இல்லை, நேரேஷன் வந்து ரொம்ப ஹார்டு தான். பர்சனாலிட்டி வந்து கியூட். இவன் வந்து சொல்லும்போது சில பேர் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு கவரப் இருக்கும். சம்டைம் ஈவன் மீ, ஏன்னா when we expect something, ஏதாவது ஒரு கவரப்பாக ஒன்று இருக்கும் டு ஹைட் who we are அப்படின்றது. ஏதோ சின்ன ஒரு லிட்டில் ட்ராமா இது. he don't have the drama. சொல்லும்போது இவனுக்கு what I have in my mind, more than impressing you, I have to convey it properly. ஏன்னா எழுதும்போது அதை யோசிச்சு தான் எழுதுகிறாங்க. ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க சீன் ப்ளே, எல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு தான் எழுதுகிறாப்புல. பட் அதை அப்படியே அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு he try most. That behavior is cute. That's what I say. ஓகே, வேறு என்ன? அதானா கரெக்டாக சொல்லிட்டேண்ணா. தேங்க்யூ சார். அப்போ நானும் இருக்கேன்ல சார். அப்படி இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபஸ்ட் ஹீரோ. அது ஹீரோன்னு சொல்லணுமா தெரியல சார். இப்போது
இப்போ ஒரு படத்தில் மியூசிக் நடந்தால் மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போது என்னோட பொறுத்த வரைக்கும் சார், ஒரு படம் இப்போ ஹீரோ பெரிய ஆள்னா ஹீரோவோட மட்டும் படம் ஓடுறதில்லை சார். எல்லாரும் எல்லா கேரக்டரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் சார் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட் நான் வந்த வேலையை மறந்துட்டேன். ஆக்சுவலி எல்லாரும் நன்றி சொல்லணும் மகாராஜா இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்காக. அதை மறந்துட்டு நான் வேறு ஏதோ பேசிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மகாராஜா அவ்வளோ பெரிய இமென்சிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்காக கேரளா மக்களுக்கு அனைவருக்கும் அவங்க படங்கள் இப்போது எவ்வளோ ரசிக்கணும் அதே மாதிரி அவங்களையும் ரசிக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். ஐயா உங்களோட கொஸ்டின் கேளுங்க ஐயா. ஒவ்வொரு வருஷன் சொல்லிகிட்டே இருக்க முடியாதுங்க. என்னென்ன நான் வேணா இப்போது ஒரு ப்ரொமைஸ் கிரியேட் ஆகி இதை எப்படி கொடுக்கலாம், இதை எப்படி பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்னு ஒரு அதுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு ப்ரொமைஸோட ஸ்டப்லாட் ரெடி பண்ணுவேன். அது ரெண்டும் மர்ஜ் பண்ணுவேன். ஸோ அது நமக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும். இங்கே பொறுத்துக்க இருக்குல்ல, ஐ மீன் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குல்ல, யூ அண்டர்ஸ்டாண்ட்? மேட்ச் த ஃபாலோயிங் தமிழில் பொறுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ராங் கொடுத்துட்டு ரைட்னு ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டருக்கு ஒரு சாய்ஸ், ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். அது ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 14 வருஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் இன்றைக்கி ஃபுல்லாக தான் சொல்லிட்டு இருக்கணும். சும்மா ஒரு பேசிக் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரியெல்லாம் பசில் எடுத்துப்பேன். இந்த கண்டென்ட்டை இது மேலே ப்ளே பண்ணி பார்ப்பேன். அது ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். இது இப்படியெல்லாம் கூட பண்ணுவேன் நீங்கள் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொன்னேன். ஓகே. ஸ்டார்டிங் ரெஜ்மெண்ட்டில் நிறைய இருக்குது. ஸ்டோரி பேட்டர்ன், நான் லீனியர் ப்ளே. ஆமாம், இது என்னோடய ஷார்ட் ஃபிலிம்லேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அது ஒரு பிடிச்சிருக்கு எனக்கு. அது இப்படி பண்ணால் எனக்கு அது ஒரு இது என்னோடய ஸ்டைலாக நான் முத்திரை குத்த விரும்பலை. இது மாதிரி பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு டைம் எனக்கு போர் அடிச்சா தூக்கி போட்டு வேறு பண்ணேன். பட் எல்லா கதைக்கும் இந்த ஷூட் ஆகணும் அர்த்தம் கிடையாது. நான் அடிக்கடி நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், காதல் படத்தை மிஷ்கின் சார் டைரக்ட் பண்ண படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். அதை யோசிச்சு பார்ப்பேன், எப்படி இருக்கும் இப்படி ஃபஸ்ட்டு காலை வரத்து நடந்து வர்றாரு, அந்த கடையை காட்டுறேன், இப்படியெல்லாம் மைண்டில் யோசிச்சு பார்ப்பேன். அந்த மாதிரி எல்லா கதைக்கும் எல்லோரும் ஷூட் ஆகும், எல்லாத்துக்கும் நான் லீனியர் ஷூட் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. அந்த டிமாண்ட் பண்ணால் நான் பண்ணிவிடுவேன். இந்த 2 படம் ஷூட் ஆச்சு, அடுத்த படம் நான் லீனியர் கிடையாது, லீனியர் தான் போக போகுது. ஸோ ஒவ்வொரு கதை டிபெண்ட்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். என் வாழ்க்கையிலே நிறையா திங்ஸ் இருக்குது அந்த மாதிரி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சார். ஒன்று இந்த படத்தில் இருக்க நான் லிவிங் திங்ஸ் வந்து நிஜமாகவே அந்த வீட்டோட கடவுள் மாதிரி செஞ்ச வேலை. அப்படி நான் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணையார் பத்மின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் அந்த கார் தான் சார் ஹீரோ. ஓகே, அந்த படத்தில் நாங்கள் முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த ஃபியட் காருக்கான ரிலேஷன்ஷிப் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். அதில் 2 விஷயத்தை வந்து நான் ரொம்ப அழகான 2-3 விஷயம் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சொன்னது. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோட ஞாபகத்துக்கு வந்தது. ஒன்று வந்து ஒருத்தர் வந்து சின்ன வயசில் அவங்க வீட்டை ஃபியட் கார் இருந்தது, அப்புறம் அவங்க விற்றுட்டாங்க. இப்போ இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அந்த காரை வாங்கி அந்த காரில் உட்காச்சிக்கிட்டு அவங்க அப்பா கூட அவங்க ரவுண்டு போன அந்த தெருவுக்கெலாம் கூட்டிகிட்டு போனோம். அவங்க அம்மாவுக்கு டைம் ட்ராவலில் அப்படியே பின்னாடி போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கார் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு
ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு காரை யூஸ் பண்ணுறதுக்காங்க அவங்க வந்து நம்புகிறாங்க அந்த காருக்கு உயிர் இருக்குன்னு. ஏன்னா எல்லோரும் ரிலேட்டிவ்ஸும் ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டு ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிடுச்சான். ஸோ அதனால் அவங்க நம்பினாங்க. அதுக்கு இன்னும் ஒரு ஒரு மோர் தென் 60 இயர்ஸ் யங் கப்புள் ஒருத்தங்க அவர் சொன்னார், இந்த காரில் உட்காரும்போது எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் இந்த கியர் பாக்ஸுங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ ஐ கேன் புட் மை ஹேண்ட் அண்ட் மை கேர்ள் அண்ட் ட்ரைவ் மை கார் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் வந்து நம்ம இது இந்த ஆங்கிளில் சொல்லிப்பாங்க. இப்படி பார்க்கலாம். வெதர் இட்ஸ் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ், when you put so much of love, that non-living things will get a life அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இருக்குது. நான் சம்டைம்ஸ் லேட் நைட் போகும்போது என் காரோட பேசுவேன். எனக்கு அது பிடிக்கும். இந்த மாதிரி சில திங்ஸ் வந்து என் டேபிளில் இருக்கும், என் ஆஃபீஸில், என் வீட்டில் தான் இருக்கும். அது ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ் மேலே அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். பட் நான் நினச்சிப்பேன், இந்த ஸ்பேஸ் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த திங்ஸுக்கும் இருக்குது. அதனால் ஐ கான் சே தட் திங்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ், பிகாஸ் அதுவும் ரொம்ப நாள் அங்கேயே தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அங்கே வச்சுருவேன். ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய எமோஷ்னல் திங்ஸ் நிறைய குட்டி குட்டி விஷயத்து மேலே இருக்கும். ஸோ ஐ டோன்ட் டூ தட். தேங்க்ஸ். ஸோ அதனால் இல்லை என் சொந்த வாழ்க்கையிலேயே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் ஜென்டில்மேன். ஓகே, எஸ். വ്യത്യസ്തമായ ടൈമിൽ വ്യത്യസ്തമായ രീതിയിൽ ഒരു പാറ്റേൺ ஏற்கனவே ஃபாலோ பண்ணுது. இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு சார் குமுதா ஹாப்பிக்கும் நான் காரணம் இல்லை, பாவுக்கும் நான் காரணம் இல்லை, என்னாச்சு நான் காரணம் இல்லை, ஆர் யூ ஓகே பேபி நான் காரணம் இல்லை, திஸ் லக்ஷ்மி நான் காரணம் இல்லை. அண்டு இந்த மாதிரி வேறு ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க. மேபி என் மேல் நான் பண்ணுறதுனால எனக்கு தெரிதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அது மாதிரி திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒருத்தருக்கு பின்னாடி வேறு வேறு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, என்னாச்சு க்ரீல் ஆண்டும்போது அது எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட், அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குமுதா ஹாப்பி சொல்லும்போது எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் என் இமேஜினேஷனில் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானும் மனிதன் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு என்னவாக இருந்தாலும் சரி, வெதர் மை பேபிஸ் ஆர் ஓகே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு டீப்பான ஊன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அது குக் பண்ணுறான் ஒரு ஸ்டோரியை. ஆனால் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷ்னல் திங்ஸ் இருக்குது. அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும் போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கிறான். அது அவனுக்கு ஈஸி இல்லை பார்க்குறதுக்கு தான். அது நீங்கள் கடைசியாக சொல்லும்போது என்னவோ அது ஒரு முறையும் அவனுக்குள்ளே இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்கிறான். அது அவனால் ஈஸியாக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்துக்கும் பின்னாடி இது இருக்குது. இதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி சொல்ல முடியாது. சொன்னால் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ ஹவ் ஐ ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணால் அதோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட லைஃப் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் தெர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான அது சொல்கிறதுக்கான காரணம் இல்லாமல் என்ன டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் சார். ദുബായില് ഒരു നോർമൽ പേഴ്സണായിട്ട് ജോലി ചെയ്തുകൊണ്ടിരുന്നിട്ടുണ്ട്. പോലെ വലിയൊരു ബിൽഡിങ്ങിന് ദുബായ് മുഴുവനും നോക്കുന്ന ആളുകൾ മുഴുവനും നോക്കുന്ന നമ്മുടെ സിനിമയുടെ പോസ്റ്റേഴ്സ് വരുന്നു. ഭയങ്കര പ്രൗഡ് മൊമെന്റ് ആണ്. ആൻഡ് 50-ാമത്തെ സിനിമ ഇറ്റ് നോട്ട് ഈസി തിങ്. 50 സിനിമ കംപ്ലീറ്റ് ചെയ്യാന്നൊക്കെ പറയുന്നത്. അത് ശരിക്കും ഈ ഒരു മൊമെന്റിൽ എന്താ ഫീൽ ചെയ്യുക? சத்தியமாக நான் ஒன்றுமே நினைக்கல சார். ஏன்னா அது துபாயில் அது இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோட் சார்.
அதில் நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட் அலவுட் சார். பத்தாக்கா வந்து செக் பண்ணுவாங்க சார். நான் ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இப்போ இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோடய பாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஜாபுக்கு வந்து இன்னொரு ஜாப் பண்ண முடியாது, அது ஃப்ரீ ஆஸ் பேப்பர், அதுக்கு அதை பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. பட் நான் வேறு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துனேன் சார். இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தோம் டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 1 லட்ச ரூபா சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு அந்த வேலை கிடச்சினா அங்கே தான் சார் இருந்திருப்பேன். தட் டைம் வந்து 12,900 ருபீஸ் சேலரி போய் அப்புறம் 25,000 ருபீஸ் சேலரிக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் 1 லேக் ருபீஸ் சேலரி கிடச்சின்னா நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்திலம் ஒருத்தர் எடுத்திருப்பான், வேறு யாரோ நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். நான் இவ்வளோ தான் அதுக்குள்ளே நடந்திருப்பேன். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நம்ம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைஃப் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுது, அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ வகையில் என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இது நடக்குதுன்னு. ஸோ நான் எதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ இட்ஸ் நாட் மை. பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தட் சர்ப்ரைசஸ் மீ. மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த்து இல்லை சார். நான் மட்டும் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணுறதை நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது வந்து அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. பட் பீயிங் அன் ஆக்டர் நான் ஒரு விஷயத்தை பேசும்போது நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல். தட்ஸ் மை ப்ராக்டிஸ். தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். ஐ எம் ஜஸ்ட் பி தேர் அண்ட் விட்னஸ் இட். தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ. என்னம்மா? நீங்க சூசிங் பத்தி பேசுறீங்க, வில்லன்ஸ் பொறுத்தத பத்தி பேசுறீங்க. அப்ப இந்த மூவி நான் பார்த்தேன்னா 3 கேரக்டர்ஸ் மனசுக்கு ரொம்ப நமக்கு மறக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. ஒன்று நக்கி சார் பண்ணது, சிங்கம்புலி சார் பண்ணது, இன்னொன்று லக்ஷ்மி. அப்போ இவங்க 3 பேருக்கும் இவங்களாம் பொருத்தமாக இருக்காங்கன்னு உங்களுக்கு நடிக்கும் போது எப்போ அந்த கன்வெக்ஷன் வந்துச்சு? உங்களுக்கு எழுதும் போது டேரக்ட் பண்ணும்போது எப்போ அந்த கன்வெக்ஷன் வந்துச்சு? ஆக்சுவலி ஒரு பதில் இது போதும், அது அவர் சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி இந்த நான் லிவிங் திங் பற்றி பேசியிருந்தீங்க, இந்த லக்ஷ்மி. அது நான் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். நான் அது எங்கே, யாருக்கு, எதுக்காக அப்படிங்கிறது மட்டும்தான் இது. அப்படி தான் லக்ஷ்மி. என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஸ்பூன் ஃபோர்க்கை வச்சு நான் ஒரு படம் ஷார்ட் பண்ணியிருந்தேன். அது பண்ணையாரம் பார்த்தீங்களா, கார் இப்படி இருக்கும். காஸ்டவேல வில்சன் பால், அவனுக்கு ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஃப்ராங்க் வீடியோ பார்த்தேன். யாரோ பாட்டு கேட்டிருப்பாங்க, தெரியாமல் அவங்கள போய் இயர் கேபிள் அந்த போய் டப்புன்னு கட் பண்ணிவிட்டு புதுசாக கொடுத்துட்டு இருந்தேன். டப்புன்னு அது மாதிரி ஒரு லேடி பாட்டு கேட்டிருக்காங்க, டப்புன்னு கட் பண்ணிட்டான், அந்த ஒயர் கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு புதுசாக கூட தூக்கி அடித்தாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததுரா, இறந்து 1 மாதம் ஆச்சு, நான் அவன் நினைப்ப வச்சுட்டு கட் பண்ணிட்டேன்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க. அது அவங்களுக்கு உயிர். அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஓகே. என்ன கொஸ்டின்? அதான் சிங்கப்பூர் நட்டி கொஸ்டின் என்ன? இல்ல உங்களுக்கு இந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்ட்டா இருக்காங்க. பிகாஸ் சிங்கம்புலி எல்லாம் நம்ம பயங்கர காமெடி எல்லாம் தான். ஓகே, ஓகே. இல்லை, வெற்றிமாறன் சார் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, பாலு மந்திரா சார் சொன்னதாகவும் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, ஒரு படத்துக்கான தேவையை அதே எடுத்துக்கும், நாம் அதை செட் பண்ணுற ஒரு டூல் தான் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் எல்லாம் கொஞ்சம் ஃபிட்டின் ஆகிட்டாங்கல்ல. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு தெளிவான விளக்கம் எனக்கு சொல்ல தெரியல. இல்லை, ஒரு வகையில் அது ஒரு பாராட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கேரக்டர் ஒரு ஆக்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஆக்டர் யாரும் ஞாபகத்துக்கு வரலன்னா அந்த ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அது எல்லோரையும் நாங்கள் கமிட் பண்ணும்போது நானும் என்ன முதல் கொண்டு இப்போ விஜய் சேதுபதினு ஒருத்தன் சொதப்பிருந்தானா வேறு யாராவது போட்டுக்கலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஆக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கேரக்டர், அபவுட் த சீன், அது உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா
தே ஆர் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ லக்ஷ்மிக்கு அப்புறம் வேறு யாரும் ஞாபகத்துனா ஏன்னா என்னால் அந்த கதை கேட்கும்போது குப்பை தொட்டி வச்சு எப்படி நான் மூவ் பண்ணுறது, நான் வந்து அந்த ஸ்டோரியில் அங்கே நின்றுட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் குப்பை தொட்டியை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த குப்பை தொட்டி வந்து குழந்தைய காப்பாற்றி சொல்கிறது வந்து நான் நம்பலை. இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு கேட்டேன். நேற்று சொன்னால் அண்ணன் அதை கிராஸ் பண்ணிவிடுங்க, கதைப்படி ஒரு குப்பை தொட்டி வேணும், அது இரும்பில் இருக்கணும், அந்த ஐடியாவை பின்னாடி பார்த்துலான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குப்பை தொட்டி பார்க்குறதுக்கு சாமி மாதிரி இருக்கணும், ஒரு குழந்தை உயிரை காப்பாற்று, அப்போ அது பார்க்க எவ்வளோ இருக்கணும், அதை யோசித்து அதை உருவாக்குறது. அது வெறும் பட்டை அடித்தா மட்டும் குப்பை தொட்டி கடவுள் ஆகிடாதுல்ல. அப்புறம் அதுக்கு ஒரு இதில் என்ன சொல்ல பீடிங் மாதிரி அடித்தது, இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பார்க்கும்போது ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி மாறுது. அதை க்ரியேட் பண்ணது வேணால் ஒரு 10% இல்லை 20% இருக்கலாம். அப்புறம் அதுக்கு பின்னாடி சொன்ன ஸ்டோரி ஒரு 50% இருக்கலாம். அப்புறம் நீங்கள் அதை நம்பினது அது 100% மாறி இருக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு ஸ்டேஜில் அது கிராஸ் ஆகிருக்கும். எல்லாம் சும்மா சொல்கிறது தான். ஏன்டா இன்னும் இந்த கொஸ்டின் கேட்கலையேன்னு பார்த்தேன். ஓல்டு பாய் பற்றி கேட்குறாங்க. கொரியனில் மட்டும் இல்லை பாஸ், தமிழ் அனுராக் கஷ்யப் இருக்கார், த கேர்ள் எல்லோ போட்டிருக்கு, இன்சென்டிஸ் இருக்குது, க்ரீக் மித்தாலஜி ஸ்டோரி ஒடிபஸ் இருக்குது, கிங் டுக்கு எடுத்திருக்காரு, இங்கே இரட்டா வந்திருக்கு. சரியா, ஓல்டு பாய் மட்டும் ஒரு. ஸோ நான் அந்த மாதிரி இந்த கதை நான் ப்ரமைஸ் செட்டை கொஞ்சம் வருஷன் எழுதும்போது தெரியும் இந்த ஓல்டு பாயோட இதை பற்றி சொல்லுவாங்க. நான் ஓல்டு பாய் இன்ஃப்ளூன்ஸ், பட் அது வந்து அமைஞ்சது. அது இந்த இது ஒரு ரைஸ் பண்ணுவாங்க எனக்கு முன்னாடியே தெரியும். பிளான் பண்ணியெல்லாம் பண்ணல. நான் அங்கேருந்து இன்ஃப்ளூன்ஸாக ஆகலை. எழுதும்போது ஒரு ஆர்டர் வரும்போது மைண்ட் ஓகே இது இதோட சாராம்சம் இருக்குது. ஸோ எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் சொல்ல மாட்டேங்க, நிறைய என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல.